ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நோக்கியா 3310 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைலை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்த்துடலாம். இந்த நோக்கியா 3310 பற்றி இப்போ எதுக்குடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பழமையான விஷயங்களை வைரல் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங். அந்த வகையில் நோக்கியா 3310 பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. இது உண்மையான தகவலா இல்லை பொய்யான தகவலா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நோக்கியா 3310 அப்படிங்கிற இந்த மொபைலை நோக்கியா கம்பெனிக்காரங்க செப்டம்பர் 2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 1000 mAh தான். நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் ஒரு வீடியோவை வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, பிரிட்டனில் ஒரு முக்கியமான நபர் நோக்கியா 3310 மொபைலை 2000 வாங்கி பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அவர் வாங்கின இந்த நோக்கியா 3310 மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் இதுக்கு மேலே தான் ஒரு ட்விஸ்டிங்கே இருக்குது. திரும்பவும் தொலைஞ்ச அதே நோக்கியா 3310 மொபைலை 22 வருஷம் கழித்து அவர் வீடு புனரமைக்கும் போது எடுக்கிறதாகவும், அதுவும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த மொபைலோட பேட்டரி 70% இருக்குதா சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ இருக்கிற நோக்கியா 3310 மொபைலில் உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜெல்லாம் காட்டவே காட்டாது. உங்களுக்கு அதில் டவர் சிக்னலை பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் குச்சாக நட்டு வச்சுருப்பாங்க. அதுமாரி பேட்டரியோட சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் குச்சாக நட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அப்படி 70% பேட்டரி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல அக்யூரேட்டாக. இந்த நியூஸ் லீகலாக எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2019 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2000 காணாமல் போன மொபைல் 2019 எப்படி 22 வருஷத்தை கடந்தது அப்படிங்கிறது தான். ஒருவேளை இந்த மொபைல் படத்தில் காட்டுற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு மொபைல் பயன்படுத்தாத கண்டிஷனில் எப்படியும் அதோட பேட்டரி 20 வருஷமெல்லாம் தாங்குன்னு சொல்லவே முடியாது. எப்படியும் உப்பி போயிருக்கும். நீங்கள் நோக்கியாவோட 3310 மொபைலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின தகவலை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான தகவலை எல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்த்தாலும் யாருக்கும் அதை ஷேர் பண்ணாதீங்க. இது ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.